ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு குக் வித் வனி நிவியில் வந்து நம்ம சுவையான தோப்பம் தாங்க பார்க்க போகிறோம். முதல்ல 200 கிராம் கடலப்பருப்பு எடுத்திருக்கேன். அதை நல்லா தண்ணி விட்டு அலசிட்டு நல்லா அலசி எடுத்துருங்க. எடுத்துட்டு வேக வச்சுருங்க. ஒரு எண்ணெய் சட்டியில் தண்ணி ஊற்றி வேக வச்சுருங்க. நல்லா வெந்து இதுமாரி மலர்ந்து வந்ததும் அதை வந்து தண்ணி கொஞ்சம் காய விட்டு நல்லா மிக்சியில் போட்டு கொரகொரப்பாக இதுமாரி எடுத்துக்கோங்க. நான் ஒரு 3 பேட்ச் போட்டு கொரகொரப்பாக இதுமாரி அரைச்சி எடுத்துக்கிட்டேங்க. அடுத்தது 200 கிராம் கடலப்பருப்புக்கு அரை மூடி தேங்காய் நல்லா திருவி அதையும் நல்லா ட்ரையாக எண்ணெய் சட்டியில் வறுத்து அந்த கடலப்பருப்புலேயே கொட்டிக்கோங்க. கடலப்பருப்புலேயே நல்லா கொட்டிடுங்க. இதுக்கு 1/4 கிலோ வெல்லம் எடுத்துருக்கேங்க. அதையும் ஒரு எண்ணெய் சட்டியில் ஒரு 2-3 ஏலக்காய் போட்டு நசுக்கி போட்டுருங்க. 1/4 கிலோ வெல்லம் எண்ணெய் சட்டியில் வச்சு தூளாக நுணுக்கி அதுக்கு பதம்லாம் தேவையில்லைம்மா, சர்க்கரை பாவு கம்பி பதம் எல்லாம் தேவையில்லைங்க. நல்லா கரைஞ்சோன்னே அந்த மாவில் ஊற்றி நல்லா கிளறி விடுங்க. நல்லா ஒத்தாப்பில் கிளறி விட்டுக்கோங்க. இப்போ சிறு சிறு உருண்டைகளாக பிடிச்சிக்குவோம். அதை சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி வச்சுருக்கோங்க. 1 டம்ளர் வந்து மைதா மாவு எடுத்திருக்கேன். உப்பு சிறிதளவு போட்டுக்கோங்க. கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கிட்டு அதில் 1 கப்பு இட்லி மாவு சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நல்லா மொறு மொறுன்னு கிறிஸ்பியாக இருக்குங்க தோப்பம். 1 டம்ளர் இட்லி மாவு சேர்த்துக்கோங்க. நல்லா இது தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சிக்கோங்க. ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. இந்த பதத்துக்கு நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு இந்த உருட்டி வச்ச உருண்டைகளை அந்த மைதா மாவில் போட்டு நல்லா அதோட போட்டு நல்லா பரட்டி எடுத்துருங்க. அந்த உருண்டை மாவில் போட்டு பரட்டி எடுத்துகிட்டு எண்ணெய் காஞ்சிருச்சுன்னா அந்த எண்ணெயில் போட்டுக்குவோம். எண்ணெயில் ஒன்று ஒன்றா போட்டு நல்லா காய விடுங்க. நல்லா இன்னொரு பொங்கி வந்து வேகணும் எடுத்து சர்வ் பண்ண வேண்டியதாங்க. அவ்வளோதாங்க, சுவையான தோப்பம் ரெடி ஆகிடுச்சுங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களோட கமெண்ட்டை கமெண்ட் பாக்ஸில்